ஆற்று நீர் வாதம் போக்கும். மக்கள் வைத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை பணிகிறேன். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், ஊற்று நீர் கபம் போக்கும், ஆனால் சோற்று நீர் மூன்றும் போக்கும். பழைய சோற்றுக்கு பழைய அமுதுன்னு பேர். நம்ம பழைய சோற்றை மறந்துட்டோம். பழைய சோறு அவ்வளவு நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அரிய மருந்து, உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, மூன்றுலேயும் வேலை செய்யக்கூடியது. வாதத்தில், பித்தத்தில், கபத்தில் வேலை செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட அருமருந்து. இப்போ வாதங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாதம் வலியாகும், பித்தம் குறைவாகும், சிலத்துமம் கூடுமாம், அதுவே பக்கவாதம். சரி, வாத நாடி படபட என்று ஓடினால் ஜன்னி. ஜன்னிங்கிறது 13 ஜன்னி. சரி, பித்தம் தலைக்கு ஏறினால் கிறுகிறுக்கும், மயக்கம் வரும், வாந்தி எடுக்கும், உடல் தளரும், நடை தளரும், இத்தனையும் செய்யும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பித்தம் குறையும் போது வாதமும் கபமும் சேர்ந்துருது. அப்படி வாதமும் கபமும் சேரும்போது கை கால் எந்தெந்த பகுதியிலலாம் அந்த கப நீர் இறங்குதோ அந்த பகுதி செயலிழந்து போகுது. பார்த்தீங்கன்னா அந்த கை காலுக்கு நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரத்தம் போகலை அப்படிம்பாங்க. தோலுக்கு ரத்தம் போகலைன்னா அந்த தோல் அழுகி போகும். சுகருக்கு என்ன ஆகுதுன்னா, சுகருக்கு சுகர்னு சொல்கிறது சிறுமூளை அடைப்பாகி பெருமூளை சாம்பலித்து மூலாதாரத்தில் சூடு பரவி விந்து மெழுகாகி நீராகி பித்தம் குதித்து நுரைத்து வெண்ணெய் போல் திரண்டு கணையத்தை மூடிடும். இதுதான் சுகர். சுகரில் என்ன அதே தான் சொல்லுவாங்க, அந்த கைக்கு ரத்தம் போகலை, காலுக்கு ரத்தம் போகலை, அதனால தான் அந்த தோல் அழுகி போகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்க்கறது சுகருக்கும் வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகரால் பாதிக்கப்பட்ட பகுதி பூரா தோல், கை எல்லாமே அழுகி போயிடும். ஆனால் கபத்தால், அந்த வாதத்தால் விழுந்தவங்க 12 வருஷம் ஆனாலும் அந்த கை கால் அப்படியே கிடக்கு. ஒரு சில கை கால் சுருங்கும், ஒரு சில கை கால் சுருங்காது. ஏன்னா பித்த உடம்புக்காரங்களுக்கு சுருங்காது, வாத உடம்புக்காரங்களுக்கு சுருங்காது, கப உடம்புக்காரங்களுக்கு சுருங்கும். ஏன்னு கேட்டால், அந்த வாதம் ஏற்பட்டால் அந்த கை கால் சுருங்கி அப்படியே இதாக வந்துடும், அப்படியே குறுகி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் வாதத்தில் விழுந்தவங்களுக்கு எத்தனை வருஷமாக இருந்தாலும் அவங்களே எழுப்பலாம், அவங்கள சரிப்படலாம், ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு கேரண்டி கொடுனாங்க, கேரண்டி தர முடியாது. ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா கேரண்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். நாளைக்கே சரியாகும். குறைஞ்சது 3லேருந்து 5 மாதம் 6 மாதத்துக்குள்ளே சரியாயிடும். அது எவ்வளோப்பட்ட நாள்பட்ட வாதமாக இருந்தாலும் நேரடியாக தான் வரணும். எனக்கு நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி திருவரம்பூரில் அப்போலோ மெடிக்கலுக்கு எதிரே இருக்கேன். வாதத்தில் எப்படி இருக்குது சார்? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாதத்தில் மருந்துகள்லேயே பார்த்தீங்கன்னா நரிதள வாதம்னு ஒன்று இருக்குது. இந்த நரிதள வாதங்கிறது குஷ்ட ரோகத்தை சேர்ந்தது. அதாவது கால் முட்டி வீங்கி இருக்கும், ஒரு கால் மட்டுமே வீங்கி இருக்கும், ஒரு கை மட்டுமே அந்த மூட்டு வீங்கி இருக்கும். இது நரித்தலை வாதம். இந்த 2 பக்கமும் வாதம் இடுப்புலேருந்து செயல்படாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு இடுப்பு வாதம், சர்வங்க வாதம் அப்படின்னு இருக்குது. 2 கை 2 காலையும் செயல் இருந்தால் சர்வங்க வாதம். தண்டு வாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது. எந்த வாதமாக இருந்தாலும் குணப்படுத்தலாம். ஆனால் நேரடியாக திருச்சி திருவம்பூருக்கு தாங்க வரணும். என்னுடைய ஃபோன் நம்பரு 90 47 438 548. இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பரு 93 45 888 036. நீங்கள் நேரடியாக திருச்சி திருவரம்பூர் அப்போலோ மெடிக்கலுக்கு எதிரே வரவும்.